இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திருக்காட்சி பெருவிழா. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, மகான் ஒருவர் ஆற்றின் கரையோரமாய் ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தார். அப்போது பக்தன் ஒருவன் அவரை அணுகி, சுவாமி, கடவுளை எப்படி காணலாம் என்று கேட்டான். உடனே அந்த மகான் அவனை ஆற்றில் இறங்கி நீருக்குள் அமிழ்த்தினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் அவனை மேலே தூக்கி, நீருக்குள் இருந்தபோது எப்படி இருந்தது என்று கேட்டார். அதற்கு பக்தன், என் உயிர் பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். என் நிலைமை திண்டாட்டமாக இருந்தது என்றான். இதை கேட்ட மகான், சற்று நேரத்திற்கு முன்பு சிறிது மூச்சு விடுவதற்கு நீ எவ்வளவு ஆவல் கொண்டிருந்தாயோ அவ்வளவு தீவிரமாக கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உனக்கு இருக்குமானால் நீர் அவரை காண்பாய் என்று கூறினார். திருக்காட்சி பெருவிழா. இன்று திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இத்திருக்காட்சி பெருவிழாவை ஈஸ்டர், பெந்தகோஸ் பெருவிழாவை போன்று பழம்பெரும் வாய்ந்த விழாவாகும். கீழ்த்திசை திருச்சபையில் இவ்விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஒரு கட்டத்தில் இவ்விழா கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு நிகராக கொண்டாடப்பட்டு வந்தது. எபிஃபனி என்றால் திருக்காட்சி, அதாவது வெளிப்படுத்துதல் என்று பொருள். இறைமகன் இயேசு முதல் முறையாக 3 ஞானிகளுக்கு தம்மையே வெளிப்படுத்துகிறார். இவ்விழாவின் அடிப்படை நோக்கமே இறைவனை புகழ்வதும், நம்மை மீட்க தம்முடைய ஒரே பேரான மகனை கடவுள் உலகிற்கு அனுப்பினார் என்பதை கொண்டாடுவதுதான். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் இந்த ஞானிகள்? கீழ்த்திசை ஞானிகள் என்றதுமே இவர்கள் அரசர்கள். 3 பேர். இவருடைய பெயர்கள் கஸ்பார், மெல்கியு, பல்தசார்.